Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல லஞ்ச் மெனு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதாவது சாம்பார், சாதம், பொரியல், கூட்டு, ரசம், வடை, அப்பளம் இது எல்லாமே சேர்த்து ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. 600 கிராம் அரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வடித்து எடுத்துக்கிறேன். காயெல்லாம் எதுவுமே சேர்க்காம வெறும் பருப்பு சாம்பார் செஞ்சிடலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்காக நான் 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 2-3 முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு பூண்டு ஒரு 6-7 பல் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகம், மஞ்சப்பொடி கொஞ்சம், தக்காளி பெரிய சைஸ் இருக்கிற தக்காளி 2, சின்னதாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். மொத்தம் 3 எடுத்திருக்கேன். இந்த தக்காளி இப்போ சின்னதாக கட் பண்ணி குக்கரில் போட்டுடுறேன். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தோம்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் பருப்பு ரசம் செய்ய போகிறேன். அதுக்காக வேக வச்சிருக்கிற இந்த சாம்பாரில் இருக்கிற பருப்பையும் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். பருப்பில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் பருப்பையும் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் குக்கர்லேயே நல்லா வேக வச்சு எடுத்ததுனால குக்கர்லேயே நான் பருப்பு கடைக்க போகிறேன். பருப்பு சட்டி இருந்ததுன்னா பருப்பு சட்டியில் நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. புளி கொஞ்சமாக எடுத்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு கிண்ணத்தில் போட்டு புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 150 கிராம் பருப்புக்கு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லைனா 7 வரமிளகாய் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே எடுத்து வச்ச 7 வரமிளகாவையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடுறேன் எண்ணெயிலேயே. 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் சேர்த்துடுறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கிற பருப்பை இப்போ கடாயில் சேர்த்துடுறேன். சாம்பார் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணுமோ இல்லை கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைசலை சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். புளி கரைசல் ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு 6-7 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக நல்ல மணத்தோடு வந்திருக்கு. இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே தூவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். வெறும் பருப்பு சாம்பார் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் அவரைக்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது போல் சின்னதாக அவரைக்காவை கட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண அவரைக்காவை போட்டிருக்கேன். அது கூடவே காய் முழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம காயை வேக வச்சோம்னா போதும். காய் வெந்துடும் பாருங்கள். அவரைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வெறும் அவரைக்காவை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் ஒரு 4 பல் பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். காரத்துக்கு வரமிளகா ஒரு 5 வரமிளகா எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ எண்ணெயில் வதக்கிக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ வேக வச்சிருக்கிற அவரைக்காவை நான் சேர்த்துடுறேன். தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும். அவரைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். அவரைக்காவை வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். அவரைக்காவை ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. சிறுகீரை கூட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கட்டு சிறுகீரை வாங்கிட்டு வச்சுருக்கேன். கீரையை மட்டும் கிள்ளி நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் சிறுகீரையை இப்போ நான் கடாயில் சேர்த்துடுறேன். கீரையை வெறும் கடாயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினா போதும். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதில் கீரை எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. பார்க்க தான் நிறைய கீரை இருக்கிற மாதிரி இருக்கும். வதக்கினா கம்மியாயிடும். சிறுகீரை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இப்போ வேக வச்சுக்க போகிறேன். சிறுகீரை கூட்டுக்கு மசால் அரைச்சி செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடுறேன். உளுத்தம்பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன்.
தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். அதையும் இப்போ நான் இந்த கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். தேங்காய் போட்டு ஒரு 30 செகண்ட் நம்ம வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். நல்லா சூடானதும் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கீரையோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாசி பருப்பு குக்கரில் வேக வச்சது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அந்த பருப்பையும் நான் சேர்த்துடுறேன். தண்ணி கரெக்டாக வச்சதுனால பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. கீரையோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கீரையில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6லிருந்து 7 நிமிஷத்துக்கு நான் நல்லா குக் பண்ணிக்கிறேன். கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா குக் பண்ணிட்டேன். இப்போ வந்து கடாயை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு கூட்டு வந்து தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு குட்டி கடாயில் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துடுறேன். கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ரெடி பண்ணியிருக்கிற கீரை கூட்டில் வந்து இந்த தாளிப்பை கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிறுகீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபி பருப்பு ரசம், அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடுறேன். நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை பார்த்து 3 தக்காளி எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடுறேன். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லியை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிறேன். இப்போது பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு புளி கரையணுன்றதுனால ஊற வச்சு எடுத்துக்கிறேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், வரமிளகா ஒரு 3 வரமிளகா எடுத்துக்கிறேன். ஒரு 8 பல்லு பூண்டு வந்து தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா புளி வந்து நல்லா 10 நிமிஷம் தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ வந்து தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் கரைச்சிக்க போகிறேன் கையிலேயே. தக்காளி புளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சதுக்கப்புறமா மிளகு சீரகம் வரமிளகா பூண்டு இதெல்லாம் இடிச்சிருக்கிறத இப்போ இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சாம்பார் செய்யும் பொழுதே நான் வந்து ரசத்துக்காக கொஞ்சம் பருப்பு தண்ணியும் நான் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே இந்த பாத்திரத்தை வச்சிடுறேன். உப்பு வந்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து கம்மி ஃப்ளேமில் வச்சுடுங்க. பொறுமையாக தக்காளி புளியோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுமே நம்ம ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதனால் ஃபுல்லாக வச்சோம்னா சீக்கிரம் கொதி வந்துடும், ஆனால் பச்சை வாசனாலும் போயிருக்காது. பாருங்கள், ரசம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ரொம்ப கொதிச்சதுன்னா ரசம் கசப்பாக்கிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ரசம் வந்து தாளிச்சிக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு போட்டுடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வரமிளகா போட்டு இந்த தாளிப்பை எடுத்து நான் ரசத்தில் ஊற்றிக்க போகிறேன். ரசத்துக்கு வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், பருப்பு ரசம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பருப்பையும் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு வந்து தண்ணி சேர்க்காம தான் எப்போவுமே நம்ம மாவு அரைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது, வெறும் பருப்பு மட்டும் போட்டு அரைக்கணும். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நான் அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பருப்பையும் இது போல் நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். சோடா உப்பு 1 ஸ்டிக்கை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்பளம் பொரித்து எடுத்துக்கிறேன். நான் அப்பளம் போட்டதுமே கரண்டியில் நம்ம இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா அப்பளம் வந்து மடியாமல் நல்லா நீட்டாக வரும். அப்பளத்தை பொரித்து எடுத்த கையோட அதே எண்ணெயில் நான் வடையை தட்டி போட்டு எடுத்துடுறேன். நல்லா குட்டி குட்டி உருண்டியாக எடுத்து இப்போ நான் வடை தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடுறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 2ம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக வரும். இது போல் வடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடை நல்லா வெந்து மேலே நல்லா கலராக வந்திருக்கு. இப்போ நான் வடையை எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபுல் லஞ்ச் மெனு நம்ம ரெடி பண்ணியாச்சு. சாதம் வடித்து எடுத்துக்கிட்டோம், அப்பளம் பொரித்து வச்சுருக்கோம், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு செஞ்ச கார வடை, பருப்பு சாம்பார், அவரைக்காய் பொரியல், சிறுகீரை கூட்டு, பருப்பு ரசம். வேணும்னா நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.